ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட தொடர்ச்சியாக ஒரு விடயம் ஊடக பரப்பில் பேசப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது, ஆதரவு எதிர்கருத்துக்களும் முன்வைக்கப்படுகிறது என்றால் சுரேஷ் சாலேவினுடைய விடயமாகத்தான் இருக்கிறது. சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அடங்கலாக அனைவரும் தெரியப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயம் என்பது ஒரு விவாத பொருளாகவே இன்று மாறி இருக்கிறது என்று கூறலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ரியல் அட்மிரலுமாக இருந்த சரத் வீரசேகர் அவர்களும் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது நடவடிக்கை அரசாங்கத்தின் ஏமாற்று வேலை என்பதை அவர் சுட்டிக்காட்டியதோடு அதில் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் கருதினாலையும் கத்தோலிக்க திருச்சபையையும் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்ற அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையாகவே இந்த கைது நடவடிக்கை இருப்பதாக குறிப்பிட்டதுடன் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தங்களுக்கு தெரியாது என்றும் போலீசார் கூறுகின்றனர். இந்த விடயங்களை பொறுத்தவரையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இப்போது இரகசியத்தன்மை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வசம்தான் இருக்கின்றது. அதனை போலீசாருக்கு பகிர்கின்ற போது எல்லா போலீஸ் அதிகாரிகளும் ஒன்று போல் செயற்படுவது போல் வெளிப்படுத்தினாலும் அவர்களிடம் சில விடயங்கள் வெளிச்செல்வதனால் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதை தடுத்திருக்கின்றார்கள், பகிர்ந்து கொள்வதை தவிர்த்திருக்கின்றார்கள். இந்த சரத் வீரசேகரவின் பதட்டம் என்பது கடந்த காலங்களில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றால் உடனடியாகவே உள்ளக ரீதியாக சில விடயங்களை சரத் வீரசேகர போன்ற அல்லது மஹிந்த ராஜபக்ச தரப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் படைகளின் அதிகாரிகள் பெற்றுவிடுவார்கள். ஆனால் இம்முறை இவர்களால் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்பதையே அறிய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயங்களை இந்த சுரேஷ் சாலேவின் கைதாக இருக்கலாம், பிள்ளையானின் கைதாக இருக்கலாம், அனைத்தையும் நேரடியாகவே கையாண்டிருக்கின்றார் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபேசேகர் அவர்கள். அவருடைய நேரடி நெறிப்படுத்தலில் தான் இவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் இவ்வாறான கைதுகள் இடம்பெற்றால் ஓரளவுக்கு அவர்கள் மோப்பம் பிடித்து விடுவார்கள். அடுத்தது யார் கைது செய்யப்பட போகிறார்கள், எந்த அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றது என்பது. ஆனால் இம்முறை எதனையுமே அறிய முடியாமல் இருப்பதுதான் சரத் வீரசேகர போன்றவர்களுடைய அச்சமாக இருக்கின்றது. அது சரத் வீரசேகரவுக்கு அச்சம் அல்ல, சரத் வீரசேகர காப்பாற்ற நடக்கக்கூடிய பல படை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்களுக்கு எல்லாம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தங்களுக்கு தெரியாது என்று போலீசார் கூறுவதாக நாம் இப்போது குறிப்பிட்டோம். ஒரு காரணம் இருக்கிறது, அதுதான் பிள்ளையானின் முன்னாள் ஊடக பேச்சாளராக இருந்த அசாத் மௌலானா சேனல் 4 தொலைக்காட்சிக்கு 2018 ஆண்டு காலப்பகுதியில் வழங்கிய ஒரு செவ்வி இருப்பதாக அவர் கூறுகின்றார். சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் அசாத் மௌலானா தன்னை நேரடியாக வழி நடத்தினார், தன்னோடு நேரடியாக தொலைபேசியில் உரையாடினார் என்கின்ற அந்த உரையாடல் பகுதி எமது ஊடகத்துக்கு வழங்கியதை கூட நாங்கள் இந்த இடங்களில் நேற்றைய தினம் கூட உங்களுக்கு எங்களுடைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தி இருந்தோம். அவ்வாறு இருக்கின்ற போது சுரேஷ் சாலேவை தெரிந்தவர் பொய் கூறுகிறார் என்றால், அங்குலம் அங்குலமாக அவர் அளந்து கூறுகிறார் என்றால், அவரோடு இவர் பின்தொடராது விட்டிருந்தால் அவ்வாறு கூறுவதற்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவென்றே கூறலாம். இந்த நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு கொண்டு சென்றால் தான் கோட்டாபாய ஜனாதிபதியாக முடியும் என்று நாம் அறிந்திருப்பது போல சேனல் 4 தொலைக்காட்சியில் இராணுவத்துக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுக்களை முழுமையாக முன்வைக்கும் ஊடகம், அதனால் தான் சுரேஷ் சாலே அவர்களை கைது செய்திருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். இராணுவத்தினர், இலங்கை இராணுவத்தை நேற்றும் பார்த்தீர்கள் என்றால் யாழ் மாவட்டத்திலே ஒரு பகுதியிலே ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் ஒரு பெண்ணினுடைய தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடுகின்ற போது அவர் கைது செய்ய, இராணுவத்தில் ஈடுபடுகிறவர்கள் அல்லது இராணுவத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் சுத்தவாளிகள் என்று சரத் வீரசேகர கூறுகிறாரா என்று தெரியாது. சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் 2016 டிசம்பர் முதல் 2018 டிசம்பர் வரை மலேசியாவில் இலங்கை உயர்ஸ்தானிகரத்தில் பணியாற்றியிருந்தார். 2019 ஜனவரி 1 முதல் 2019 டிசம்பர் வரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் இருந்தார். இவர் இலங்கையில் இருக்கவில்லை. ஆனால் இலங்கையில் இல்லாத சுரேஷ் சாலே எவ்வாறு சஹரானை சந்திக்க முடியும்? சஹரானை இலங்கையில் இல்லாத சுரேஷ் சாலே எவ்வாறு சந்திக்க முடியும் என்று சரத் வீரசேகரவின் சந்தேகம் நியாயமானது. ஏன்
சஹரான் இந்தியாவுக்கு சென்று சுரேஷ் சாலேவை சந்தித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே? சுரேஷ் சாலே இலங்கைக்கு வந்தாரா அல்லது வந்து செல்லவில்லை என்பதை இவர் கூறுவாராக இருந்தால், அவர் ஒரு புலனாய்வுத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கவர், பதிவுகள் இன்றி கூட இலங்கைக்குள் வந்துவிட்டு சென்றிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே? இப்போது ஒட்டுமொத்தத்தில் சுரேஷ் சாலேவின் கைது, கடந்த காலங்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அறிந்து விடுவார்கள், இப்போது அறிய முடியாமல் இருக்கிறது. பலர் தூக்கத்தை இழந்திருக்கின்றார்கள், பலர் நிம்மதியை இழந்திருக்கின்றார்கள். அதுதான் இப்போது சரத் வீரசேகரனுடைய கூற்றிலிருந்து எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது சந்தேகத்தின் அடிப்படையில் இடம்பெற்ற கைது. அந்த கைது சரத் வீரசேகர கூறுவது போன்று ஒரு பிழையான கைது என்று எடுத்துக்கொள்வோம். அதில் மற்ற அவருடைய கருத்துப்படி எடுத்துக்கொள்வோம். அப்படியானால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் அரச புலனாய்வு பிரிவை சேர்ந்த முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அது தொடர்பாக அந்த விடயங்கள் தொடர்பில் எல்லோரும் கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்பாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் தன்னை கைது செய்வதை தடுக்க உதவி கோரி ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் கேர்னல் தர அதிகாரியான கெலும் அவர்கள் எதற்காக தன்னை கைது செய்ய கோருவதை தடுப்பதற்கான ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி ஹேரத் அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. எதற்காக சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார், எதற்காக இவர் அங்கு அவரை கைது செய்யக்கூடாது என்று தடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க கோரி மனு தாக்கல் செய்தார் என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது. சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ மெதவத் அவர்கள் கூறுகின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீதான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவருடைய கைது நடவடிக்கைகள் எதற்காக இடம்பெற்றது என்பதை இதற்கு மேலதிகமாக கூற முடியாது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நபர் அல்ல. அவ்வாறான ஒருவரை கைது செய்வதற்கான காரணத்தை நாங்கள் விரிவான விசாரணை முடிவதற்கு முன்னர் உங்களுக்கு வழங்க முடியாது. எனவே நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? குறித்த நபரானவர் நேற்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் ஏன் உங்களுக்கு அச்சம் நிலவுகிறது என்கின்ற அடிப்படையில் குறித்த சஞ்சீவ மெதவத்த சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ஊடகங்கள் முன்னிலையிலே கூறுகின்றார். கைது செய்யப்பட்ட உடனே எந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் உடனடியாக கூற முடியும்? மிக பிரதானமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது இந்த தாக்குதல் இடம்பெற்ற விதம் தொடர்பாக எல்லோருக்கும் தெரியும். பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பல ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன, விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, பல சாட்சியங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த விடயமானது ஒரு திட்டமிட்டப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக இருக்கின்றது. குறித்த சந்தேக நபர் எந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் என்பதை விளக்குவதற்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை உகந்ததல்ல. கைது செய்யப்பட்டு 1-2 மணித்தியாலங்களில் அதுக்கான காரணத்தை எப்படி கூற முடியும்? ஒரு முறை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும். ஆனால் கைது செய்யப்பட்டவர் போலீசாருடைய தடுப்பு காவலில் இருக்கின்றார். விசாரணைகள் இடம்பெறுகின்றன, விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன, அதற்கான அனுமதியும் பெறப்பட்டிருக்கின்றது. எந்த நாள் கைது செய்யப்பட்டார் என்பதை விடவும் எதற்காக இவர் விசாரணைக்கப்பட போகிறார் அல்லது விசாரணைகள் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். எனவே இது ஒரு விசாரணையாகவே பார்க்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் அரசியல் சாயம் பூசுவதெல்லாம் இது பொருத்தமற்றது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே அவர்கள் பிரதான சூத்திரதாரியா அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். யாருக்கும் அவசரம் வேண்டாம். எனவே இதில் தாக்குதலோடு தொடர்பட்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சியங்களை முடிந்தவரை இருப்பதனால் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இனிமேல் அவர் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைய போகிறது. இதனோடு தொடர்பானவர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஊடக சந்திப்பு என்பது சட்ட ரீதியாக சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே ஒழிய இது எதற்காக கைது செய்யப்பட்டார், எவ்வாறு விசாரணை இடம்பெறுகிறது, எவ்வாறான விசாரணை இடம்பெறுகிறது என்பதெல்லாம் கூறுவதற்காக இந்த ஊடக சந்திப்பு அல்ல. போலீஸ் துறையை பொறுத்தவரையில் ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது, அதனை உத்தியோகபூர்வமாக நாங்கள் உங்களிடம் உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கிறோம் என்பதையே நாம் இவ்வாறு உங்களிடம் கூற முடியும் என்று குறித்த பிரதி போலீஸ் மா அதிபர் ஊடகங்கள் மத்தியிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அருட்தந்தை ஸ்ரீல் காமினி அவர்கள் ஒரு நியாயமான குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே தொடர்பில் ஒரு தரப்பினர் மாறுபட்ட கருத்து, ஒரு தரப்பினர் என்று சொன்னால் சரத் வீரசேகர, உதய கம்பன்பில மற்றும் பலர் மாறுபட்ட கருத்துக்களை கூறுகின்றார்கள். ராணுவ அதிகாரியான சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை தவறு என்பது நியாயமற்றது.
சுரேஷ் சாலேவை கைது செய்தது தவறு என்பதை எந்த அடிப்படையில் கூறுவீர்கள் என்று அருட்தந்தை காமினி அவர்கள் கேட்கின்றார். அது மட்டுமல்லாது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. இவர் இராணுவத்தில் சேவையாற்றினார் அல்லது உயர் பதவியை வகித்தார் என்பதற்காக இவர் எந்த அடிப்படையில் கைது செய்ய முடியாமல் இருக்க முடியும்? அத்துடன் சட்டத்தில் சிறப்பு சலுகை வழங்க முடியாது. அல்லது இராணுவத்தில் இருந்தவர்கள் குற்றச் செயல்களோடு தொடர்பட்டிருந்தால் அவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்க முடியுமா என்று அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள் ஒரு நியாயமான கேள்வியை கேட்கின்றார். இது சரத் வீரசேகர மற்றும் பலரை நோக்கி கேட்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்றுதான் அன்று கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி பீடம் ஏறினார். அவர் வந்த பின்னர் அங்கிருந்த கோப்புகளையே காணாமல் செய்ததாக குற்றச்சாட்டுகள் நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் முன்வைக்கப்பட்டது. அதன் பின்னர் பார்த்தால் இப்போது விசாரணையை முன்னெடுத்து செல்வதற்கு அதிகாரிகள் தயாராகின்ற போது இந்த முட்டுக்கட்டை இடப்படுகிறது. உங்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதனுடைய முன்னுக்கு பின் இருக்கக்கூடிய சதிகாரர்கள் யார் என்பது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருக்கின்றாரா என்பது குறித்து விசாரணை நடத்தும் முகமாக சாலே கைது செய்யப்பட்டிருப்பதாகவே நாங்கள் அறிகின்றோம். எனவே அவர் ஒரு சந்தேக நபர் மட்டுமே. அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்ற விசாரணைகளின் மூலமே உறுதிப்படுத்தப்படும். எனவே சலேயின் கைது தொடர்பில் ஊடகங்களில் கண்காட்சி நடத்துவதும் சமூக ஊடகங்களில் பதிவிடுவதும் அத்தியாவசியமற்ற செயல். இந்த கைது தொடர்பில் விமர்சனங்கள் செய்கின்றவர்கள், பல்வேறு கருத்துக்களை வெளியிடுபவர்களின் முயற்சிகள் மூலம் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். இந்த விசாரணைகளை குழப்புவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என நாங்கள் நினைக்கின்றோம். நீதி கிடைக்க வேண்டும் என நாம் 7 ஆண்டுகள் பொறுமையாக காத்திருந்தோம். நாம் ஏனையவர்களிடம் கூறுகின்றோம், இவ்வாறு பொறுமையாக இருங்கள் என்றே. இந்த கைது தொடர்பில் வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்களையும் பிழையான அர்த்தப்படுத்தல்களையும் வெளிப்படுத்தி விசாரணைகளை திசை திருப்ப மேற்கொள்ளும் முயற்சிகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கைது தொடர்பில் பலர் அவர் ஓர் இராணுவ வீரர், போரின் போது முக்கிய பங்காற்றியவர் என்றெல்லாம் கருத்துக்கள் வெளியிட்டனர். நாம் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையில் சட்டம் அனைவருக்கும் சமமானது. யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் இழைத்திருந்தால் இதற்கு முன்னர் நல்லது செய்தாரா, அவரது தராதரம் என்ன என்பது எல்லாம் கவனத்திற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நாம் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. எல்லோரும் தங்கள் பங்குக்கு எல்லாவற்றையும் கூறிவிட்டார்கள். உங்களுடைய நியாயமான தேடல் புரிகிறது. நேற்று ஏதோ கூறுவதாக கூறினீர்கள், ஏன் என்று கூற மாட்டீர்களா என்ற உங்களுடைய அந்த ஆதங்கம் புரிகிறது. அவற்றையும் கூறுகிறேன். அதற்கு முன்னதாக மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சாலேவின் கைது தொடர்பில் உள்நோக்கமுடையது. தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என்று பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் நிபுணரான பேராசிரியர் ரொஹான் குணத்திலக, இவர் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூரினுடைய இராணுவ பல்கலைக்கழகங்களில் இருந்தால் கூறப்படுகிறது. இவர் பகிரங்கமாகவே அரசாங்கத்தை எச்சரித்திருக்கின்றார். மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கைது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் மிகவும் மதிக்கப்படும் தேசிய பாதுகாப்பு நிபுணரான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதையும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்காக அர்ப்பணித்தவர். அரச புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு பணியகம் ஆகியவற்றின் தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். 3 தசாப்தங்களாக 5 அரசாங்கத்தின் கீழ் தேசிய, பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு அவர் ஆற்றிய பங்களிப்பு சர்வதேச புலனாய்வு சமூகத்தால் மதிக்கப்படுவதை எவராலும் களங்கப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டார். அவ்வாறான நிலையில் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில்
சுரேஷ் சாலே குறித்த விடயங்கள் முற்றிலும் முரணானது. அவர் நிரபராதியாவார். அத்தாக்குதல் நடந்த காலப்பகுதியில் அவர் மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரது எல்லோரும் இப்போது அவர் இலங்கையில் இருக்கவில்லை, அவர் வெளிநாட்டில் இருந்தார் என்றுதான் கூறப்படுகிறது. வெளிநாட்டில் இருந்தால் சதி வேலைகளில் ஈடுபட முடியாதா என்கின்ற சந்தேகமும் ஊடகத்துறையினரிடமும் பலரிடமும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த காரணங்களை ஏன் எல்லோரும் அச்சத்தோடு எதிர்கொள்கின்றார்கள்? போலீஸ் பிரதி போலீஸ் மாதிபர் தன்னுடைய ஊடக சந்திப்பிலே கூறுகின்றார், ஆதாரம் இல்லாமல் கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஆதாரம் இருக்கிறது என்றுதான் அவருடைய நியப்பாடு இருக்கிறது. சுரேஷ் சாலேவின் கைது நடவடிக்கையை இரண்டு தரப்பினர் கொண்டாடுகிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல் படுகொலைகளை நிகழ்த்திய பயங்கரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் முதலாவது தரப்பினராகவும், அடுத்ததாக இலங்கை பாதுகாப்பு படைகளின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி திட்டங்களை பரப்பும் அரசியல்வாதிகளும் இதில் சந்தோஷப்படுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சர்வதேச சமூகத்துக்கான பாடங்கள் என்ற நூலின் ஆசிரியராக இத்தாக்குதல் குறித்து நான் மிகவும் நுணுக்கமாக ஆய்வினை வெளிப்படுத்தினேன். எனது கண்டுபிடிப்புகள் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு, ஆஸ்திரேலிய மத்திய போலீஸ், ஸ்கொட்லாந்து யார்ட் மற்றும் இன்டர்போல் ஆகிய சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் அறிக்கையுடன் ஒத்துப்போகின்றன. எப்படி ஒரு கட்டிக்காரன்! உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்த உடனேயே இவருடைய அறிக்கை வெளியாகிவிட்டது என்றால், அல்லது இவருடைய புத்தகத்தில் எல்லாம் கூறிவிட்டால் அவர்களுடைய அறிக்கைகளுக்கும் இதுக்கும் ஒத்து செல்லுகிறது என்றால், உண்மையில் இவர் போன்றவர்கள் எல்லாம் நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். ஒரு குற்றச்சாட்டோடு தொடர்பான எத்தனை அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அல்லது அப்பாவிகள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? அப்போதெல்லாம் இவர்களுக்கு சட்டம் தெரியவில்லையா, அல்லது சட்டத்தின் பால் என்ற நியாயப்பாடு தெரியவில்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இலங்கை தலைவர்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் விளையாடக்கூடாது, தேசத்தை பாதுகாப்பதில் கட்சி பேதம் இருக்கவே கூடாது என்று அவர் மேலும் கூறுகின்றார். அவருடைய ஆதங்கம் என்பது சுரேஷ் சாலேவை கைது செய்தது மட்டுமல்ல, இன்னும் பல கைதுகள் இடம்பெறப் போகின்றன. அதில் தனக்கு நெருக்கமானவர்களும் கைது செய்யப்பட்டு விடுவார்களோ என்கின்ற அச்சம்தான் பேராசிரியர் ரொஹான் குணத்திலகவிடம் அடிப்படையில் இருப்பதாகவே அவரை நெருக்கமாக பழகக்கூடிய பலர் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு சில தினங்களில் ஓட்டமாவடி கலீல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கலீல் கைது செய்யப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் இருக்கின்றது. பிள்ளையானோடு மிக நெருங்கிய தொடர்புகளை பேணியதாகவும், சஹரான் குழுவினருக்கு சிம் அட்டைகளை பெற்றுக் கொடுப்பதில் கலீல் அவர்களுடைய மகன் ஈடுபட்டார் என்கின்ற விசாரணைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த கைது இடம்பெறலாம் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், அந்த விசாரணைகளின் நெருக்கத்தையும் இப்போது அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதற்கு முன்னர், இடம்பெற்றதற்கு பின்னரும் பெரும் அரசியல் இடம்பெற்றிருக்கிறது. ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்த ராஜு என்கின்ற ஒரு ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரி மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் வணிக நிலையங்கள், முஸ்லிம்களை இலக்கு வைத்து கப்பம் பெறுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும், அந்த கப்பம் பெறுகின்ற முயற்சியில் பல தமிழர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள், அல்லது ஈடுபடுத்தப்பட்டார்கள், அல்லது அவரோடு சேர்ந்து இயங்கினார்கள் என்ற ஒரு கோப்பும் இப்போது விசாரணை வலயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒரு சிலர் இப்போது தமிழ் தேசிய பரப்பில் அரசியலில் தங்களை ஈடுபடுத்தியுள்ளதாகவும், அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் ஊடாக அந்த அரசியல் பிரவேசங்களுக்குள் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த கப்பம் வாங்கியவர்களுடைய விவரங்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது தமிழ் தேசிய அரசியலில் தங்களை மறைமுகமாக ஈடுபடுத்தி வருவதாகவும், சிலர் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களாகி இருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இவைதான் நேற்று நாம் உங்களுக்கு கூறிய விடயம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ராஜுவோடு தொடர்பான பல அரசியல் பிரமுகர்கள் கூட விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். சுரேஷ் சாலேவின் கைதை கூட ஒரு பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 1 வருடங்கள் ஆதாரங்கள் திரட்டுவதில் செலவிட்டிருக்கின்றார்கள். சுரேஷ் சாலேவின் கைதின் பின்னர் சுரேஷ் சாலேவுக்கு கீழ்மட்டத்தில் இருந்த புலனாய்வு அதிகாரியான ராஜு போன்றவர்களோடு தொடர்பானவருடைய விவரமும் திரட்டப்பட்டிருக்கின்றது. அவர்களை அடைக்கலம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய விவரமும் பெறப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் எல்லாம் சேர்த்துத்தான் அடுத்த கைது நடவடிக்கையை நோக்கி நகரப் போகின்றார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான மேலதிகமான தகவல்களும் பெறப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலதிகமான தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுவதனால் அவர் தொடர்பான மேலதிகமான தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கின்றோம், இந்த விசாரணையின் நலன் கருதி. ஆனால் அந்த குறித்த ராஜுவுக்கு பணம் சேமிப்பதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில், அம்பாறை மாவட்டத்தில் என
குழுவாக ஒரு சிலர் செயற்பட்டிருக்கின்றமையும் அந்த பணங்களை வழங்கியவர்கள் இப்போது இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடன் நேரடி வாக்குமூலம் கொடுத்ததோடு யார் யார் எந்தெந்த காலப்பகுதியில் அந்த பணத்தினை பெற்றார்கள் என்கின்ற தகவலையும் வழங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் கைதுகள் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளும் இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றன. வெகு விரைவாக அந்த கைதுகள் இடம்பெறுமா அல்லது இன்னும் விசாரணைகளின் முக்கிய கருதி அந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்காக சற்று தாமதிக்கப்படலாமா என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றது. ஆனால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. இவைதான் நேற்று நாம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதாக கூறிய தகவல் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.